வானவில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. இப்போ அதிகமாக வாகனங்கள் பயன்படுத்துறதால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அதனால் சில சமயங்களில் நம்ம உடல் உறுப்புகளை நம்ம இழக்கிறோம். அதே மாதிரி தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்க சில நேரத்தில் ஆக்சிடென்டலாக அவங்க விரல்களை கட் பண்ணிக்கிறாங்க. ஏன் வீட்டில் பெண்மணிகள் மிக்சி கிரைண்டர் அரைக்கும் போது அவங்க விரல் துண்டாகுது. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது, உடனே என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறது, எந்த டாக்டரை போய் நம்ம பார்க்குறது, இந்த துண்டான விரலை நம்மளால் ஒட்ட வைக்க முடியுமா, இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கு இன்றைக்கி பதிலளிக்க வந்திருக்காரு பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் தமிழ்செல்வன் சார். ஹலோ டாக்டர், வெல்கம் டு அவர் ஷோ. வெல்கம், குட் மார்னிங் டாக்டர். நம்ம நேற்று டயபெட்டிக் பற்றி நல்லா தெளிவாக பார்த்தோம். அது மாதிரி இப்போலாம் நிறைய பேர் வண்டி ஓட்டுறாங்க, அதனால ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி நடக்குது. அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். இப்போ அவங்களுக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆயிருந்தது. அவங்க ஆர்த்தோ கிட்ட போயிருந்தோம். அவங்க இல்லை பிளாஸ்டிக் சர்ஜன் அப்படி எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. எங்களுக்கு அடிப்பட்டது எலும்புல. ஆனால் பட் உங்களை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஏன் டாக்டர்? ரெண்டு விஷயமா. ஒன்று பிளாஸ்டிக் சர்ஜனுடைய ரோல் எப்பயுமே ஃபைனர் ப்ரொசீஜர்ஸ். இந்த கை இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா, ரிஸ்ட்டுக்கு கீழே ஆயிடுச்சுன்னா அது பிளாஸ்டிக் சர்ஜரிக்குள்ளார தான் வரும். ஏன்னா இந்த கையினுடைய ஃபங்க்ஷன் அவ்வளோ. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், இந்த கை என்டையர் கை இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறதுல இந்த ஃபங்க்ஷன் இல்லைன்னா கிடையாது, வேஸ்ட். ஸோ ஃபங்க்ஷனலி இது ரொம்ப இன்ட்ரிகேட் மெக்கானிசம். கை இது வெறுமனே நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தெரியாது. ஒரு நகைச்சுத்தி வந்துச்சுன்னா தான் தெரியும் கையினுடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவுன்ட்டு. அன்னை எந்த வேலையும் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, ஸ்பூன் எடுக்க முடியாது, ஒர்க்கு பண்ண முடியாது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 மசில்ஸ் இங்கே இருக்குது இந்த கையில் மட்டும், இந்த வேலைகளை செய்கிறதற்காக. ஒன்றும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனோடு இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ இந்த விரல் எடுத்துக்கிட்டோன்னா இப்படி மடக்கணும், இப்படி மடக்கணும், இப்படி மடக்கணும். இதில் ஒன்றும் இல்லைன்னால் கூட, இப்போ சப்போஸ் நான் இதை மடக்க முடியலை அப்படின்னா இந்த விரல் மட்டும் நீட்டிகிட்டு இருக்கும். மற்ற விரலாம் மடக்க முடியும், இதை நீட்டிகிட்டு இருக்கும். இது ஹிண்ட்ரன்ஸாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது, அதனுடைய ஒர்க்கும் பாதிக்கும். ஸோ எல்லாமே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் பிடிக்கிறோம் அப்படின்னா இந்த 4 விரல், கட்டை விரல் எல்லாம் சேர்ந்து கிட்டக பிடிச்சாதான் ஒரு தண்ணி பாட்டிலையோ தண்ணி டம்ளரையோ எடுத்து குடிக்க முடியும். அதே மாதிரி ஒரு வயலினிஸ்ட் இல்லை ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் அவங்க பண்ணணுன்னாக்கா அந்த ஃபைனர் மூமெண்ட்ஸ் வேணும். இல்லை சர்ஜன்ஸ், எங்களை மாதிரி சர்ஜன்ஸ் ரொம்ப ஃபைனர் ஒர்க் பண்ணுறோம். இன்றைக்கி ரொபாட்டிக்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் நாங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய ப்ரிசிஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த ப்ரிசிஷன் எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே முக்கியம்தான். அப்போ வரும்பொழுது அந்த ப்ரிசிஷன் அண்ட் அந்த ஃபங்க்ஷன் ரெண்டுமே சேரும் பொழுது ஆப்வியஸாக அது பிளாஸ்டிக் சர்ஜரிக்குள்ளார தான் வரும். இது நான் ஆர்த்தோ சர்ஜன்ஸை குறைச்சி மடிப்பில்லை, இது அவங்களுடைய ஏரியா கிடையாது. ஸோ அவங்க இந்த லாங் போன்ஸ் ஃபிக்ஸேஷன், மேஜர் ஃப்ராக்சரு, எல்போ ஃப்ராக்சர் அதெல்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிடுவாங்க. ஆனால் கீழே வரும்பொழுது, ரிஸ்ட்டுக்கு கீழே வரும்பொழுது நாங்கள் பண்ணியாகணும். ரெண்டாவது, பிளாஸ்டிக் சர்ஜரியில், ஹேண்ட் சர்ஜரியில் ஒரு இம்பார்ட்டண்ட் இது கேள்விப்பட்டிருப்பீங்க, விரல், கை இதெல்லாம் திரும்பி ஒட்ட வைக்கிறது. கம்ப்ளீட்டாக ஆம்புடேட் ஆகிடும். இன்ஜுரினாலையும் ஆகும், இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ். இன்றைக்கி சென்னை ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரியல் ஹப். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ் ஆல்சோ வெரி காமன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒர்க்கர் ஏதோ ஒரு இதில் தெரியாமல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு கில்லட்டின் ஆம்புடேஷனோ இல்லை இந்த மாதிரி வந்துருச்சுன்னா, பிளாஸ்டிக் சர்ஜன் எங்களுடைய ரோல் அதை திருப்பி இரத்த ஓட்டத்தை கொடுத்து, நரம்புகள்லாம் திருப்பி சேர்த்து, உணர்ச்சிகள்லாம் திருப்பி சேர்த்து, கிட்டத்தட்ட இது ஒரு மேஜர் ரீப்ளான்டேஷன் சொல்லுவோம். திரும்ப வெட்டுப்பட்ட கையை திரும்பி அவங்களுடைய பாடியோட இமேஜின் பண்ணி பாருங்கள், எவ்வளோ ஒரு பெரிய ஒர்க். இது எங்களுக்கு கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆகும். டீமாக தான் பண்ணணும். பட் இட்ஸ் அ சேலஞ்ச். அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எல்லாம் அந்த இரத்த குழாயினுடைய சைஸே கிட்டத்தட்ட 1 மில்லிமீட்டர் சைஸ் தான் இருக்கும். நம்ம நேக்கடையில் அவ்வளோ தூரம் தெரியாது. ஸோ இதற்குன்னு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ், மைக்ரோஸ்கோப்ஸ் இருக்குது, ஆப்ரேட்டிங் மைக்ரோஸ்கோப்ஸ், இதெல்லாம் வச்சு அதை சேர்த்து அவங்களுக்கு திருப்பி அந்த கைக்கு உயிரோட்டம் கொடுத்து அவங்கள நார்மலுக்கு கொண்டு வர்றது தான் பிளாஸ்டிக் சர்ஜரியினுடைய ரோல். ஸோ இன்றைக்கி ஹேண்ட் இன்ஜுரிங்கிறது, ஹேண்டு மோஸ்ட் எக்ஸ்போஸ்டு பார்ட் ஆல்சோ. இதில் உங்களுக்கு ஃபேஸ் மட்டும்தான் காஸ்மெட்டிக்னு கிடையாது, கையும் காஸ்மெட்டிக் உண்டு. கை 5 விரலும் கரெக்டாக இருக்கிற இடத்துல இருந்தால்தான் நம்மளுடைய அப்பியரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்.
ஃபேஸ் வந்து செல்ஃபி எடுக்கிறதற்கும் மற்றதுக்கும் மட்டும்தான். பட் ஓவரால் ஒரு பர்சன் பார்க்கும் பொழுது கை ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அதுவும் ஒரு முக்கியமான காரணம் பிளாஸ்டிக் சர்ஜரிக்குள்ளார வருது. கையினுடைய இம்பார்ட்டன்ஸ் எப்போ தெரியும்னா, கை இல்லாதவனை கேட்டால் தான் தெரியும். இல்லை, கை இருக்கிறவங்களுக்கு, இப்போ ஒரு குருடர் கை தானே எல்லாத்தையும் பார்க்குறது கையை வச்சு தான். பேச முடியாதவங்க, வாய் பேச முடியாதவங்க, ஹேண்ட் சைன்ஸ் தான். ஸோ கை வந்து சில பேருக்கு, முக்கியமாக வந்து த டிசேபிள்டு ஆர் குறைபாடுகள் உள்ள மனிதர்களுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கம்யூனிகேஷன் டூல். இல்லைன்னாக்கா அவங்களால பேச முடியாது, பார்க்க முடியாது, இது பண்ண முடியாது. இப்போ பிரெய்லிங்கிறதே என்ன, கையால் தடவி பார்க்குறது தானே. அதே மாதிரி தான் செவித்திறன் இல்லாதவங்களுடைய லாங்குவேஜ், ஹேண்ட் லாங்குவேஜ் தான். ஸோ கைங்கிறது வந்து வெறும் நமக்கு எல்லாம் இருக்கும் பொழுது, கடவுள் புண்ணியத்தில் நமக்கு எல்லாம் இருக்கும் பொழுது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியறதே கிடையாது. நம்ம நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம வேலை செய்கிறதற்கும் சாப்பிட்றதுக்கும் மற்ற வேலைகளுக்கும். பட் அதனுடைய ரோல் ஸ்பெசிஃபிக்காக சில பேருக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுது. இது வந்து ஏஜ் ரிலேட்டட் ஆல்சோ. இந்த சர்ஜரி வந்து இப்போ ஒரு குழந்தை இதே அடிபட்டு வருதுன்னா அதற்கு மேக்ஸிமம் அதுக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளோத்தையும் கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் பார்ப்போம். ஏன்னா அது பிற்காலத்தில் அது என்ன வேலை பண்ண போகுதுங்கிறது எனக்கு தெரியாது. இன்றைக்கி ஒரு 10 வயசு குழந்தை அடிபட்டு வர்றா அப்படின்னாக்கா அவள் வந்து எது வேணாலும் இருக்கலாம். ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், டாக்டராக வரலாம், இல்லை உங்களை மாதிரி ஒரு ஆங்கராக வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் அதை நான் டிசைட் பண்ண முடியாது. நீ என்ன வரணுங்கிறத நான் டிசைட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு தேவையான அத்தனை இதையும் கொடுக்க வேண்டியது எங்களுடைய வேலை. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வரும் பொழுது அது ஆப்வியஸாக அது வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் வரும். அதனால தான் ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரிகிட்ட போங்கன்ட்டு. ஹேண்ட் சர்ஜரிங்கிறது ஒரு மேஜர் டிவிஷன் பிளாஸ்டிக் சர்ஜரியில். ஓகே, அது வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. அதில் நிறைய இருக்குது. நம்ம வந்து வெளியில் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ கை வெட்டி திருப்பி சேர்க்கறது இது. இப்போ அதனுடைய லேட்டஸ்ட் அட்வான்ஸாக ஈவன் ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட்டே வந்துருச்சு. இப்போ ஏற்கனவே கம்ப்ளீட்டாக போனவங்க, இல்லை கம்ப்ளீட்டாக நசுங்கி போச்சு, ஒரு ஒரு ஆக்சிடெண்ட் கம்ப்ளீட்டாக நசுங்கி போச்சு, அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ஆம்புடேஷன் தான் பண்ணணும். அந்த மாதிரி இதில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். டிரான்ஸ்பிளான்ட் லைவ் அவங்க டோனர் இறந்து போகிற டயத்தில் எங்கள் ஆர்கன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது அது சூட்டபுளாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணுறோம். டாக்டர், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் டைமில் ஏதாவது அடிபட்டுச்சு, இல்லை கையே இந்த மாதிரி துண்டாயிடுச்சு, இந்த விரல் ஏதாவது கட் ஆயிடுச்சு, அவங்க உடனே என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும், எவ்வளோ சீக்கிரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டல் போகணும்? ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா இது ரொம்ப பப்ளிக்குக்கும் ரொம்ப தேவையான ஒன்று. அதை தவிர இண்டஸ்ட்ரியல் பீப்புள் எல்லாருக்கும் நாங்கள் எஜுகேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ கை துண்டானுச்சுன்னா இம்மீடியட்டாக பண்ண வேண்டியது அந்த இடத்துல இந்த போட்டு இந்த என்னென்ன அதெல்லாம் அவைலபிள் இருக்கோ அதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. லைக் சந்தனத்தை வைப்பாங்க, என்னென்ன அவைலபிள் இருக்கோ. சில சமயத்தில் நாங்கள் மிளகாத்தூள்லாம் வச்சு கூட பார்த்துருக்கோம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு க்ளீன் டவலோ இல்லை ஒரு கர்ச்சீஃப் வச்சோ அந்த இடத்த வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு இந்த துண்டுப்பட்ட போர்ஷனை இம்மீடியட்டாக கொண்டு வரணும். ஒரு பிளாஸ்டிக் எப்படி கொண்டு வரணும்னா அதை வந்து ஒரு பாலித்தீன் பேக்குள்ளார போடணும். வெறும் விரலோ இல்லை கையோ எது துண்டுப்பட்டுச்சோ அந்த துண்டுப்பட்டதை ஒரு வெறும் பாலித்தீன் பேக்குள்ளார போட்டுட்டு அந்த பாலித்தீன் பேக்கை வந்து இன்னொரு பேக்குள்ளார ஐஸ் பேக்ஸ் வச்சுருக்கிற பேக்குள்ளார வைக்கணும். எக்காரணத்தை முன்னிட்டும் அந்த துண்டுப்பட்ட போர்ஷன் ஐஸோட டைரக்ட் கான்டாக்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் தான் நமக்கு முக்கியம். ஐஸ் நிறைய பேர் எங்களுக்கு தப்பு பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாலித்தீன் பேக் எடுப்பாங்க, ஐஸ் கட்டியை போடுவாங்க, அதுக்குள்ளார இந்த விரலையும் போட்டு கொண்டு வந்துடுவாங்க. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. பாலித்தீன் பேக்கில் விரலை மட்டும் தனியாக போட்டுட்டு, இல்லை அந்த கை துண்டுப்பட்ட போர்ஷனை மட்டும் தனியாக போட்டுட்டு, இன்னொரு பேக்கோ இல்லை ஒரு ஃப்ளாஸ்கோ எடுத்து ஐஸை போட்டுட்டு அதை அதுக்குள்ளார வச்சு வித்தின் 8 hours வந்து நியரஸ்ட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி சென்டரில் வந்துடும். இப்போ சப்போஸ் திண்டிவனத்தில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குது இது பண்ணாங்கன்னா சென்னைக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடலாம். இல்லை நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் செங்கல்பட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எங்கே வேணாலும் எங்கே பிளாஸ்டிக் சர்ஜரி சென்டர் இருக்கோ இம்மீடியட்டாக அந்த இடத்துல வந்துட்டாக்க வித்தின் 8 hours நாங்கள் அந்த ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டோம்னா சான்சஸ் ஆஃப் அந்த ரீப்ளான்ட் சக்ஸஸ் வந்து மோர் தென் 90%. 8 hours மேலே போகும்பொழுது அந்த சதைகள் வந்து அழுக ஆரம்பிச்சிடும்.
ஸோ அதனால தான் முக்கியமாக அதை பண்ணுறாரு இந்த 8 hours பீரியட். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ உள்கட்டமைப்பில் 8 ஹவர்ஸுங்கிறது எங்கே வேணாலும் எந்த இடத்த வேணாலும் நீங்கள் ரீச் ஆகிடலாம். பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து எல்லா இடத்துலையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இன்றைக்கி இருக்குது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தென்கோடி கன்னியாகுமரியில் எடுத்துக்கிட்டால் அங்கே ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதை விட்டாக்க திருநெல்வேலியில் இருக்குது. திருநெல்வேலி விட்டால் மதுரையில் இருக்குது. எல்லா இடத்துலையும் இன்றைக்கி பிளாஸ்டிக் சர்ஜரி சென்டர். அதேமாதிரி இந்த பக்கம் கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. ஸோ இது வந்து தாராளமாக பண்ணலாம். ஒன்லி திங் திரும்பவும் சொல்கிறது, தனியாக ஒரு பிளாஸ்டிக் பையில் அந்த துண்டுபட்ட போர்ஷனை போட்டுட்டு வேறு ஒரு பையில் ஐஸ் பேக்ஸ் வச்சுட்டு இதை உள்ளார போடணும். எக்காரணத்தை முன்னிட்டும் அந்த துண்டுப்பட்ட போர்ஷன் ஐஸோட டைரக்ட் கான்டாக்டில் இருக்கக்கூடாது. இதுதான் டேக் ஹோம் மெசேஜ் ஆக்சுவலாக இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளுடைய ஜென்ரல் திங் வந்து உடனே அதை வந்து ஒரு ஐஸ் பேக் உள்ளார போட்டுருவோம் அப்படின்ட்டு, அது தவறு. டாக்டர், இந்த மாதிரி இப்போது ஃபயர் ஆக்சிடென்ட், இந்த மாதிரி பேர்ன் இன்ஜுரிலாம் ஒருத்தங்களுக்கு ஆகுதுன்னா அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் பார்ப்பீங்க? உங்களை சஜஸ்ட் பண்ணுறாங்கல்ல? பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து அனதர் ஒரு முக்கியமான ஒரு ஃபீல்டு வந்து பேர்ன்ஸ். ரொம்ப காமன். நாட் ஓன்லி அந்த தீபாவளி டைம் மட்டும் இல்லை, எல்லா டயத்துலேயுமே நம்மளுடைய ஹவுஸ் ஹோல்டில் ரொம்ப காமனாக நடக்கிறது. கிச்சனில் குழந்தை பக்கத்தில் அம்மாவை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கும், இவங்க வந்து பால் காய்ச்சிட்ருப்பாங்க. டக்குன்னு பிடிச்சி இழுக்கும்பொழுது அந்த பால் குழந்தை மேலேயும் விழும், அம்மா மேலேயும் விழும். ரொம்ப காமனாக வர்றது. அதை தவிர இந்த சூசைடல் பேர்ன்ஸு இதெல்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் ஆக்சிடென்டெல்லாம் மாட்டுறது இதெல்லாம். ஸோ ஜென்ரலாக அந்த பேர்ன்ஸ் வரும்பொழுது முக்கியமாக டேமேஜ் ஆகிறது ஸ்கின் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஆர்கன். ஏன்னா அதுதான் நம்மளை வந்து உள்ளார இருக்கிற ஆர்கன்ஸை வெளியில் இருக்கிற என்விரான்மெண்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அந்த ஆர்கன் டேமேஜ் ஆகும் பொழுது நம்ம சுற்றி ஏகப்பட்ட பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குது. இது எல்லாம் ஈஸி அக்சஸ் ஆகிடும். ஈஸி அக்சஸ் ஆனிச்சுன்னா செப்சிஸ் ஆகும், செப்டிசீமியா வரும், பேஷண்ட் டெத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். பிளாஸ்டிக் சர்ஜரியில் என்ன பண்ணுறோன்னா வித்தின் 24 hours அவங்க வந்து அந்த பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் பிளாஸ்டிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா முதல்ல என்ன ஆகுனா ஒரு மேஜர் பேர்ன்ஸ், அதாவது 40% ஆஃப் த பாடி சர்ஃபேஸ்க்கு மேலே போணுச்சுன்னா மேஜர் பேர்ன்ஸ் இருக்கும். இந்த மேஜர் பேர்ன்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக இம்மீடியட்டாக ஆகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கின் சர்ஃபேஸ்லேருந்து ஊசாயிட்ருக்கும். அதனால் வால்யூம் லாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக நம்மளுடைய பிளட் வால்யூம் வந்து 5 liters. அதில் ஒரு 1 liter போயிடும், 1.5 liter போயிடும், போய்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது பிளட் வால்யூமே இல்லாதனால ஹார்ட் பம்ப் பண்ணாது. பம்ப் பண்ணுறதற்கு அதுக்கு ஸோ பேஷண்ட் வந்து ஈஸியாக தே கோ ஃபார் டெத். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதற்கு இம்மீடியட்டாக நாங்கள் வந்து குளுக்கோஸ், அந்த மாதிரி குளுக்கோஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது, நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக சொன்னேன் குளுக்கோஸ்னு. வேறு சில சொல்யூஷன்ஸ் போட்டு முதல்ல அந்த வால்யூமை ரீப்ளேஸ் பண்ணுவோம். வால்யூம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அடுத்தது எங்களுடைய எய்ம் என்னென்னா இந்த எக்ஸ்போஸ்டு பார்ட்டை கவர் பண்ணணும். ஸோ தட் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறோம், என்விரான்மெண்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஸோ கவர் பண்ணுறதற்கு வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. கொலாஜன் ஷீட்ஸ்னு ஒன்று இப்போலாம் யூஸ் பண்ணுறோம். சர்ஜரியும் பண்ணி சின்ன ஏரியாவாக இருந்தால் இம்மீடியட்டாக அந்த பர்ன் உண்டை எடுத்துகிட்டு ஸ்கின் கிராஃப்ட் எடுத்து தோல் எடுத்து போட்டு கவர் பண்ணுவோம். இதுமாதிரி பல மெத்தட்ஸ் இருக்குது. எல்லா மெத்தட்ஸினுடைய எய்முமே ஒன்று தான், ஃப்ளூயிட் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஃப்ளூயிட் லாஸ் விட்டோன்னா கிட்னி ஃபெயிலியர் வரும், ஹார்ட் ஃபெயிலியர் வரும், டெத் ஆகும். ஸோ ஒன் ஆஃப் த அதனால தான் அந்த ஒரு மேஜர் பர்ன்ஸ் 100% பர்ன்ஸ், 80% பர்ன்ஸ் இதெல்லாம் எங்களால் சர்வை பண்ண முடியாத காரணம் அவ்வளோத்தையும் எங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ ஓரளவு அந்த 40-50%, 60% பர்ன்ஸ் வரைக்கும் கரெக்ட் டயத்தில் அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள சர்வை பண்ண வைக்கிறது பாசிபிள். அதற்கு பிறகு தான் நாங்கள் வூண்டை பற்றியே மேனேஜ் பண்ண ஆரம்பிப்போம். முதல்ல வந்து பேஷண்ட்டை உயிரோடு வச்சுருக்கணும். இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 3 வாரம் 4 வாரம் ஆகும். எக்ஸ்பென்சிவ் தான். 3 வாரம் 4 வாரம் ஹாஸ்பிட்டலில் வச்சு மேனேஜ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ டே டு டே மேனேஜ்மெண்ட் எல்லாமே இருக்குது. சர்ஜரிஸ் மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படலாம், பட் பாசிபிள். டாக்டர் சொன்னதை தெளிவாக கேட்டிங்களா? ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் உங்களோட உடல் உறுப்பு கட்டாச்சுன்னா அதை எவ்வளோ செக்யூர்டாக எடுத்துகிட்டு வரணும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி வேறு ஒரு எபிசோடில் சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் தேவி பிரியா. இது பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம்.